நம்ம வந்திருக்கிற ஸ்டே பார்த்தீங்கன்னா மரவகந்தி வியூ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க. புது திருடன் எப்படி ஏறி தேடி ஏதோ போகுது பாருங்க வயசுங்க. வியூ எப்படி இருக்கு, நிறையா பேர்ட்ஸோட சவுண்டு, லங்கூர் டீஸ்கால்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க. அலம்கால் கேட்குதுங்க, டைகர் வரும். ஆனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வில் இன்னொரு ஃபாரஸ்ட் டே தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தொரப்பள்ளி செக் போஸ்ட்லேருந்து தெப்பக்காடு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் நமக்கு ஏதாவது அனிமல் சைட் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 o'clock ஆஃப்டர்நூன். எலிஃபெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காலை தூக்கிட்டு ரொம்ப நேரம் அசையாமல் ஒரே பொசிஷனில் நிற்க முடியுங்க. ஈஸியாக சைலண்ட்டாக ஒரு துளி பாடியை அசைக்காமல் பாறை மாதிரி அப்படியே நிற்குங்க. நமக்கு சின்ன டவுட்டாக இருந்தாலும் எலிஃபெண்ட் இல்லைன்னு கிளியர் பண்ணிவிட்டு நம்ம போகிறது பெஸ்ட்டுங்க. யானைன்னு நினைக்கிறேன், யானை. நம்ம ஆன்லைனில் புக் பண்ண டீட்டெயில்ஸ் காமிச்சு தெப்பக்காடு ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி ரெசிப்ட் வாங்கணுங்க, என்ட்ரி போட்டு. அதுக்கப்புறம் தான் அங்கே போய் செக்இன் ஆக முடியும். அது போக நம்மளோட ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கி அவங்க காப்பி எடுத்துக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி புக் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா மரவகந்தி வியூங்க. அது மசனகுடியில் தான் இருக்குது. இப்போ நம்ம தெப்பக்காட்டிலேருந்து மசனகுடி போயிட்டுருக்கோங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ரைட் சைட் போனோம் சிங்கர் ரோடு, லெஃப்ட் சைட் போனோம் மாயர் ரோடுங்க. நம்ம நேராக தான் போகணும். வரக்கட்டில் லெஃப்ட்டுங்க, ஸ்ட்ரெயிட்டுங்க. அந்த பெட்ரோல் பங்க் தாண்டியும் லெஃப்ட் சைடு ஒரு கட்டு போகும். இந்த கட்டில் லெஃப்ட் உள்ளே போகும். இதில் நேர் ரோடுங்க. கொஞ்சம் தூரம் போய் அந்த மரவந்தி கெஸ்ட் ஹவுஸ் தெரியுங்க நமக்கு ரோட் சைடு. நம்ம அதில் ஒரு கட்டு வரும், ஆஃப் ரோட் கட்டு, அதில் உள்ளே போகணும். தண்ணி இருக்குங்க ஆற்றுல. இது டேம் நினைக்கிறேங்க, மரவந்தி டேம். நம்ம மசனகுடி அந்த ஊட்டி ரோட்டில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப சின்ன ரோடு தான். தெரியுது பாருங்கள், ரைட் சைடில் இந்த ரோடு தாங்க. கரெக்டாக இந்த இடத்துல ரைட் எடுத்தோம், பார்த்து போங்க. 2 பக்கம் குழி. நேராக இருக்கிறதாங்க கெஸ்ட் ஹவுஸ். சம்டைம்ஸ் இங்கே எல்லாமே வந்து எலிஃபென்ட்ஸ் நிற்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம என்ன பார்த்ததில்ல, செகண்ட் டைமாக வராங்க. எங்கள் கெஸ்ட் ஹவுஸ் தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க பேக் சைடில். போன வாட்டி வந்தப்போ கம்மியாக இல்லை, இந்த வாட்டி ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம வந்திருக்கிற ஸ்டே பார்த்தீங்கன்னா மரவகந்தி வியூ. செகண்ட் டைமாக வந்திருக்கிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் புக் பண்ணியிருக்கோங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா ரிவர் தண்ணி தேக்கி வச்ச மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். இதுவுமே ஃபாரஸ்ட்டு. சம்டைம்ஸ் நமக்கு லக் இருந்ததுன்னா எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லேயே வருங்க. மாடுகள்லாம் இங்கே மேய்ஞ்சிட்ருக்குங்க. பக்கத்து கிராமத்துலேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மாடு
என்ன பண்ணுற? தண்ணி ஃபுல்லாக இருக்குது. போன வாட்டி இங்கே வரைக்கும் வந்துச்சு. ஆனால் ஆழம் கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ஆழம் அதிகமாக இருக்குது. வாட்டரோட ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. பேர்ட்ஸ் நிறைய பார்க்கலாங்க இங்கே. மேபி ஈவினிங் டைம் மார்னிங் டைம் நிறைய பேர்ட்ஸ் இங்கே வரும். அனிமல்ஸுமே நமக்கு லக் இருந்ததுன்னா பார்க்கலாம். என்னது பேர்டா? வரும். சும்மா இவ்வளோ தூரம் வருமா? அது வேறு வழியாக இது வரும். ரேர் இந்த மாதிரி வர்றதெல்லாம். சரி வா. வியூ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, பட் அனிமல்ஸ் எதுவுமே நம்மளால் பார்க்க முடியல. இப்போ மேபி தண்ணி குடிக்க வரும்னாங்க எலிஃபண்ட்லாம். மேபி நம்ம சஃபாரி போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். சுற்றியும் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, சேஃப் தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் தாங்க ரூமு. ஃபுல்லாக ஃப்ரண்டில் வியூ நல்லா இருக்குங்க. சுற்றியும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ரூம் சிங்கிள் ரூமுங்க. 2 பக்கம் டோர் இருக்குது. 3 பேர் கம்ஃபர்டபுளாக படுக்கலாங்க. இப்போ டேபிளு, சேரு, ட்ரெஸ்ஸிங் டேபிளு. இது ரெஸ்ட் ரூமுங்க. ரெஸ்ட் ரூம் ஹீட்டர் எல்லாமே இருக்குங்க. ஒரு டோர் இருக்குது. பால்கனி இல்லை, இது ஃப்ரண்ட் வியூ. ஓகேங்க, நம்ம வந்து சஃபாரி போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். இப்போ எந்த அனிமலுமே இங்கே வர மாதிரி தெரில. எந்த இடத்துல வரும், சைட் ஆகுமாங்கிறதெல்லாம் டவுட்டு தாங்க. ஸோ சஃபாரி போனால் ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு ஈவினிங் வந்து வெயிட் பண்ணி ஏதாவது அனிமல்ஸ் சைட் ஆச்சுன்னா பார்க்கலாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம முதுமலை சஃபாரி போனதுனால ஒயில் டாக் தவிர வேறு எதுவுமே பெருசாக சைட்டாக இல்லை. ஸோ பந்திப்பூர் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பிளானுங்க. அங்கே சஃபாரி கிடைக்கலன்னா மறுபடியும் வந்து முதுமலை பார்க்கலாங்க. ஃபயர் பண்ணியிருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளால் டீஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஈவன் பாருங்கள், இங்கே ஒரு சில இடத்துலலாம் வந்து ஃபயர் பண்ணி விட்ட இடத்துலையே வந்து நின்றுட்டு இருக்கு. ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரி ஃபயர் பண்ணாங்க, அந்த இடத்துல அனிமல்ஸ் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சில இடத்துல நம்மளால் டீரே பார்க்க முடியுதுங்க. ஃபயர் பண்ணி அணிஞ்சு கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கு, ஆனால் அந்த இடத்துல டீர் வந்து சுற்றிட்டு இருக்குங்க. ஆனால் எலிஃபென்ட்ஸு அப்புறம் ஒரு சில பெரிய அனிமல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியல. ஃபயர் பண்ணாங்கன்னா அங்கே டெம்பரரியாக வராது போல். கொஞ்ச நாள் ஆனால் திரும்ப அதே இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடும், சரியாயிரும் போது. இது ரெகுலராக நடக்கிற ப்ராசஸ்னால எலிஃபென்ட்ஸ் எல்லாமே கொஞ்ச நாள் ஆனதையும் திரும்ப வர ஆரம்பிச்சிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபயர் பண்ணுறதுனால புதுசாக அந்த இடத்துல புல்லெல்லாம் திரும்ப முளைக்கும். இந்த மாதிரி எலிஃபென்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து தீனி புதுசாக உருவாகுங்கிற மாதிரி சொன்னாங்க. மசனகுடி ரோட்டில் இந்த மாதிரி லாரி பஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமம் தாங்க. ஒரு சில இடத்துல வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்காது. இந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணி போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது.
வண்டி மேல மங்கி வண்டியில் ஏறிடுச்சு. புது திருடன் எப்படி ஏறி தேடி ஜம்ப் பண்ணி வெளியே போயிட்டு அப்படி ஓய் அசால்ட்டாக ஏறிங்க. அவங்களோட ஒரு ஏரியா வச்சுருக்காங்க, அது வரைக்கும் பயணம் பண்ணி அதுக்குள்ளே செக் பண்ணி அதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு இறங்கிடுவாங்க போல். அது ரிஸ்க் எடுக்கிறாங்க ஃபுட்டுக்கு வேண்டி. நம்ம ஒரு நாள் ஒரு முடிச்சுட்டு கரெக்டாக இந்த வண்டி பல வண்டின்னு தெரிஞ்சு ஒரு நாள் ஒரு ட்ரக் மேலே ஏறி திருப்பி ஒரு மதிக்கு என்னமோ மங்கி வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்படியா? மான்னு ரோடு கிராஸ் ஆகுதுங்க. Because in the forest are very difficult to get grass, that's why they're coming in near the water hole. You can see a lot of grass is there at the ground. The digging like that will take the native grass. Because for elephant per day almost 270 to 300 kg food required. That's why in the forest inside all dry now. Cormorants and then Mendes storm. Big bird. What are you doing?
Black head and white body. The moment you can see from there. What is the body? What happened? Look at this. What happened? What happened? What happened? Papa, what happened? சஃபாரி முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் கிளம்பிட்டேங்க. மசனகுடி மரவகந்தி வியூ. இங்கேயே 6 o'clock மேலே ஆயிடுச்சுங்க. அப்புறம் இப்படிலாம் டின்னர்லாம் வாங்கிட்டு இப்போ 6:45 டைம் இருட்டிடுச்சுங்கயே. அங்கே வந்து டின்னருக்கு நம்ம வெளியே தான் போகணும். ஸோ ஒட்டுக்கா வாங்கிட்டு போயிடலாங்க. எல்லாம் வாங்கியாச்சுங்க. இங்கே டேரெக்டாக போய் ஸ்டே பண்ண வேண்டியதான். செக் போஸ்ட் வந்துட்டேங்க. வண்டி செக்
ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபாரஸ்ட் ரோடு. இன்னைக்கு பந்திப்பூரில் நிறைய எலிஃபென்ட்ஸ் பார்த்தேங்க சஃபாரியில். மரவகந்தி வியூவில் போய் நம்ம செக்இன் பண்ணிவிட்டு பந்திப்பூர் சஃபாரி போனாங்க. இன்றைக்கி ஊர்பட்ட எலிஃபென்ட்ஸ் சஃபாரியில். பட் லெப்பர்டோ டைகரோ நமக்கு சைட் ஆகலை. பட் வைல்ட் டாக் இன்றைக்கி நம்ம காலையிலையும் பார்த்தோம், இப்போவும் பார்த்தாங்க. பந்திப்பூர்லேயும் வைல்ட் டாக் ஒரு குரூப் வந்து ஸ்பாட்டட் டீஸ் ரன் பண்ணி அதை சாப்பிட்டு இருந்தது. காலையில் சாம்பார் டீஸை ரன் பண்ணி ஒரு 7 வைல்ட் டாக்ஸ் வந்து முதுமலையில் சாப்பிட்டு இருந்தது. ஸோ வைல்ட் டாக்ஸ் பார்க்குறதே ரேரு. பட் நமக்கு இன்றைக்கி 2 சஃபாரிலையுமே சைட்டிங். கடைசியாக டயருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வரமானே தெரில. ஸோ சஃபாரி முடிஞ்சு. பந்திப்பூரும் முதுமலையும் பக்கம் பக்கங்க. ஆனால் 2 ஃபாரஸ்ட்டோட ரோடு வியூமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். முதுமலையில் பார்த்தீங்கன்னா லைனாக டீக் ட்ரீஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மரங்கள் வேறு. ரோடு வியூ வேறு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ரோடு அகலமாக இருக்கும். நடுவில் ஒயிட் லைன் போட்டிருக்கோம். ஏதோ போகுது பாருங்கள். மங்கூஸா ஏதோ போச்சு. மங்கூஸ் பிளாக் கலர். நிறைய குட்டி குட்டி வைல்ட் அனிமல்ஸ்லாம் கூட கிராஸ் ஆகுங்க. நம்ம கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணி போகணும் இந்த ரோட்டில். நம்ம டீஸ் கிராஸ் ஆகி பார்த்துருக்கோம், எலிஃபென்ட் கிராஸ் ஆகி பார்த்துருக்கோம், மங்கூஸ் கிராஸ் ஆகியும் பார்த்தாச்சு. லெப்பர்ட் கிராஸ் ஆகியும் பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம காரில் முன்னால் கிராஸ் ஆகுது. சஃபாரி ஜிப்ஸி முன்னால் கிராஸ் ஆச்சுங்க. சட்டனா ஒரு சில வண்டிக்காரங்க கரெக்டாக வராங்க. வண்டி எதுக்கெல்லாம் வந்துச்சுன்னா லோ லைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில வண்டிக்காரங்க ஹை பீம் போட்டாங்கன்னா அது ஆஃபே பண்ணுறதுங்க. செக் போஸ்ட் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள போயிடும். இல்லை என்ட்ராக இருக்கும் டிக்கெட்டு. இப்போ வெளியே போகிற டிக்கெட்டுங்க பந்திப்பூர். ஃபாஸ்டாக் பண்ணிட்டாங்க. முதுமலையிலையும் யானைகள் வந்து நிறையாங்க. ஸோ ரோடு கிராசிங்கை நைட் டைமில் பண்ணோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். நம்ம முதுமலை தெப்பக்காடு பக்கம் வந்துட்டேங்க. லெஃப்ட் எடுக்கணும். ஃபயர் பண்ணிக்கிறதுனால எலிஃபென்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக நிறைய யானை இந்த ரோட்டில் இருக்கும். அது இந்த டைமில் பைசுங்க. ரோட்டு மேலே
ஊருப்பட்ட உயிரினங்கள் இந்த தண்ணியில் இருக்க மாட்டேங்குது, பயங்கர சவுண்டு. நம்ம இங்கே வந்து மரவந்தி வியூவில் வந்து ஸ்டே பண்ணுறோன்னா நம்ம டின்னர் வந்து வெளியே இருந்து வாங்கிட்டு வந்துக்கணுங்க, இல்லைன்னா வெளியே போய் சாப்பிட்டு வந்துக்கணும். நம்ம பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சுங்க. சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குங்க. நியர்பை இந்த அனிமல்ஸ் இல்லைங்க பெருசாக, பட்டு நிறைய வாட்டரில் சவுண்டு வருதுங்க, பேர்ட் சவுண்டு. நைட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஆன் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கலாச்சுங்க, இன்னும் நல்லா இருட்டாக இருக்குது. அனிமல்ஸ் எதுவும் பார்க்கலைங்க, எதுவும் அந்த மாதிரி தெரில. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வேணால் அங்கெல்லாம் அலாம் கால் வந்துச்சுங்க ஆப்போசிட்டில். பட் தண்ணி நிறையா இருக்கிறதுனால ரொம்ப லாங்காக உள்ள டென்ஸாகவும் இருக்குது. ஸோ அனிமல்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னு தெரியாதுங்க. இது ஃப்ரண்ட் சைடு வியூங்க. ரூமில் பார்த்தீங்கன்னா சுற்றி விண்டோ கொடுத்துருக்காங்க, நம்ம உள்ளேருந்தே நம்மளால் பார்க்க முடியுங்க. ஓரளவுக்கு வெளிச்சம் வந்துருச்சுங்க. காலைல 6:20ங்க. நிறையா பேர்ட்ஸோட சவுண்டு. நம்ம பார்த்திங்கன்னா மரவகந்தி வியூ ஸ்டேயில் இருக்குங்க, முதுமலை டயர் ரிசர்வில். மார்னிங் வியூ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா லாஸ்ட் டைமோட இந்த தடவை ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நிறையா பேர்ட்ஸோட சவுண்டு, தண்ணியில் நிறையா சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் தண்ணியில் குளிக்கிற சவுண்ட்லாம், தண்ணி சவுண்டு நல்லா நமக்கு கேட்குதுங்க. நிறையா அலாம் கால் வருது ஆப்போசிட் சைடில், அந்த கார்னர்லாம் நம்மளால் எதுவுமே ஸ்பாட் பண்ண முடியல. சம்மருக்கு கொஞ்சம் டென்ஸ் கம்மியாக இருந்தாலுமே இன்னும் ஓரளவுக்கு புஷஸ் இருக்குங்க. ஆப்போசிட்டில் கிளியராக தெரியறதில்ல. அனிமல்ஸு மேபி நைட் டைமில் வந்திருக்கலாம், பட் நம்மளால் எதுவுமே பார்க்க முடியலங்க. ரொம்ப லாங்கில் லைட்டெல்லாம் ரொம்ப பவராக வேணும். நம்மகிட்ட இருக்கிற லைட்டை வச்சு எந்த அனிமலும் ஸ்பாட் பண்ண முடியல. பட் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. சம்மருக்கு நைட் டைமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டு, காலையிலலாம் செம்மையாக இருக்குங்க. ஒரு 9 o'clock மேலே கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். பட் ஈவினிங்கு மார்னிங் வரைக்கும் செம்ம கிளைமேட்டுங்க. சீனரிஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. நைட்டு வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் 9 மணிக்கு மேலே ஆன் பண்ணுறாங்க, அப்புறம் காலையில் 6 மணிக்கு ஆஃப் பண்ணிடுறாங்க. நிறையா கால் கேட்குதுங்க. நிறையா
வாட்டர் பேர்ட்ஸ் இருக்குங்க. டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா பார்க்க முடியுது. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே டோர் இருக்குங்க. நம்ம ஃப்ரண்ட் வியூ பார்க்கணுன்னா நம்ம ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணிட்டு முன்னாடி போய் பார்க்கலாம். பவர் பிரச்சனை இல்லைங்க, ஏபி லைன் தான் இருக்குது ஃப்ரண்டில். ஆப்போசிட் சைடில் டயர் எல்லாமே வரும். நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கலாம். தண்ணியில் சம்டைம்ஸ் வந்து படுத்துருக்கும் தலையாக வெளியே வச்சு சம்மர் டைம்லலாம். அலாம் கால்லாம் நிறைய வருதுங்க. லங்கூருங்க. லங்கூர் டீஸ் கால்லாம் பயங்கரமாக வருதுங்க. போகிற வழியில் அனிமல்ஸ் பார்க்கலாம். நேரமே கிளம்பலாம். இங்கே இருந்தால் ஒன்றும் பெருசாக தெரியாது போல். ஓகே, சரி போகிற வழியில் பார்க்கலாம். யானை கீழே வந்து 3 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி, மேலே 4 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன். கீழே 4500 அரௌண்ட் வருது. மேலே வந்து 5600 இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேங்க கிட்டத்தட்ட. காலையில் நிறையா அலாம் கால் வருதுங்க. பட் எதுவுமே ஸ்பாட் ஆகலை நமக்கு. ஸோ நம்ம போகிற வழியில் கொஞ்சம் நேரமே கிளம்பினோம்னா அனிமல்ஸ் பார்க்கலான்ட்டு. வியூ செமையாக இருக்குங்க. நல்ல கிளைமேட்டு. இவ்வளோதாங்க இங்கேருந்து நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். கால் நிறையா வருதுங்க. மசனகுடி ஃபாரஸ்ட்டில் இருக்குங்க இந்த ஸ்டே. அலாம் கால் கேட்குதுங்க. டைகர் வரும், ஆனால் கொஞ்சம் மறைஞ்சி புஷஸ்குள்ளார தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸ்பாட் பண்ணுறது கஷ்டம். ஸோ போகிற வழியில் ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் நேரமே கிளம்பலாம். பைசன்
எப்பவுமே பந்திப்பூர் ரோட்டில் நிறைய எலிஃபெண்ட்ஸ் பார்ப்பேங்க. நேற்று சரி இன்னைக்கு சரி ரோட் சைடில் எந்த எலிஃபெண்ட்டும் பார்க்க முடியலங்க. பட் சஃபாரி போனப்போ நிறைய எலிஃபெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. உள்ளுக்குள்ளார கூட்டம் கூட்டமாக இருந்துச்சுங்க. ரோட்டில் ஒரு எலிஃபெண்ட் கூட இல்லைங்க. 3 நாளாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம். 3 நாள் ரோட்லேயுமே நம்மளால் எந்த எலிஃபெண்ட்டுமே பார்க்க முடியல. மசனகுடி ரோட்லேயும் பார்க்க முடியல. கர்நாடகா செக் போஸ்ட் தாண்டிட்டேங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம தமிழ்நாடு பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடும். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரும்பு லாரி நிறையா வருங்க. ஸோ எலிஃபெண்ட்ஸுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி லாரி வரும்போது எலிஃபெண்ட் ரோட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த லாரிகளை பிளாக் பண்ணி கரும்பு சாப்பிட்டுட்டு தான் விடுங்க. ஆசனூர் டு திம்பம் ரோட்டில் இருக்கிறாங்க. திம்பம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 27 ஹேர்பின் பென்ஸ் வந்து இறங்கணும். மிஸ்டியாக இருக்குங்க. வியூவே தெரியல கீழே. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சுற்றுங்க. மொத்தமாக எத்தனை செட்டு? மொத்தமே 27 கீழே வரும். அப்படியே தலைகீழ போகும். 27